உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் MC ராவணன். வீடியோவை முதல் முறையா பாக்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அமைக்கிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட்ல வந்து தெரிவிங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். கடந்த அதிமுக ஆட்சியில மிகப்பெரிய அளவுல சாராயத்துக்கு எதிராக போராடி பெரும் புரட்சியை உண்டு பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா, தென் மாவட்டத்துல தூத்துக்குடி மாவட்டத்துல எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி அம்மையார். அதாவது இவங்க யாருன்னா கருணாநிதியினுடைய நேரடி வாரிசு, எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு தூத்துக்குடியினுடைய முகமாக நிற்கக்கூடியது, திமுகவின் முகமாக நிற்கக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா கனிமொழி அம்மையார் தான். இந்த கனிமொழி அம்மையார் சாராயத்துக்கு எதிராக தமிழ்நாட்டுல விதவைகள் அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரும் அளவுல போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அவங்க பேசின ஆடியோ எல்லாத்தையுமே பார்த்திருப்பீங்க. இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள், ஏன்னா இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது. அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை, கவலை இல்லை. இப்போ அவங்களுடைய ஆட்சி அமைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளாவது. இதுவரைக்கும் இவங்க அதுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல. இன்னைக்கு இவங்க நினைச்சா நாளைக்கே சாராய கடை பூரா மூடிடலாம். அதற்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல. ஆனா அதற்கு ஆதரவாக நடவடிக்கை எடுத்ததாக சமூக ஊடகங்கள்ல ஒரு நபர் வந்து பேட்டி கொடுத்துருக்குறாங்க. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த காளியம்மாள் அவங்க ராவணா மீடியா அப்படின்ற ஒரு காணொலியில, யூடியூப் காணொலியில அவங்க பேட்டி கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாபநாசத்து பக்கத்துல 450 நாட்களாக கரும்பு விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் போராடி இருக்காங்க. கிட்டத்தட்ட 450 நாளுன்னா 1 வருடத்தையும் கடந்து அந்த போராட்டம் நடந்திருக்கு. இந்த போராட்டம் எதுக்காக அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு சர்க்கரை ஆலையில சுமார் 200 கோடி ரூபா கிட்ட கரும்பு விவசாயம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு போய் சேராம, அதாவது கரும்பு வந்து கொடுத்துட்டாங்கன்னா அவங்க மொத்தமா பேமெண்ட் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்களும் பண்ற மாதிரி, சர்க்கரை ஆலையினுடைய சூழ்நிலையும் கொஞ்சம் கொஞ்சமா பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்படி பண்ற பட்சத்துல அவங்க ஒரு 200 கோடி ரூபாய் இவங்களுடைய பணம் வந்து வராம அங்க நின்றுருக்கு. அப்ப இந்த கடைசியில அந்த சர்க்கரை ஆலை வந்து நஷ்டத்துல ஓடுது அப்படின்ற ஒரு சூழ்நிலை சூழ்நிலையில கடன் தீர்ப்பாயம் அப்படின்றதன் மூலயமா அந்த சர்க்கரை ஆலையை வந்து ஏலத்துக்கு விடப்பட்டிருக்கு. ஏலம் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 89 கோடி. ஆனா இந்த சர்க்கரை ஆலையினுடைய உண்மையான மதிப்பு என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த காளியம்மாள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம், அவங்க அந்த காணொலியை நான் இதுல இணைக்கிறேன் பாருங்க. வெறும் 87 கோடி ரூபாய் கொடுத்து எடுக்கிற உங்களுக்கு அந்த ஆலை 1500 கோடி சொத்து உங்களுக்கு சொந்தம்னா, கிட்டத்தட்ட 202 கோடி வரக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு தானே அந்த ஆலை சொந்தமாகும். அவங்க தானே அதிகப்படியா உங்களை விட 3 மடங்கு காசு அவங்களோட காசு இருக்குல்ல. அப்ப அவங்களுக்கு தானே அது போய் சேர்ந்துருக்கணும். இது அரசு கொஞ்சம் கூட கவனப்படுத்தல. 2000 பேருக்கான வேலை வாய்ப்பு, 10,000 15,000 விவசாய குடும்பங்களுடைய வாழ்வாதாரம், 3வது அந்த சொத்து அரசாங்கத்தினுடைய சொத்து. அதை எப்படி வெறும் 87 கோடி ரூபாய்க்கு அம்மா கனிமொழி அவர்களுக்கு டிஆர் பாலு சேர்ந்து இவங்களுக்கு டாஸ்மாக் நிறுவனத்துக்கு தேவையான உட்பொருளான அந்த சாராயத்தை காட்சி கொடுக்குறாங்க. இதான் சர்க்கரை ஆலையை சாராய ஆலையா மாத்திருக்கிறது தான் திராவிட மாடல். அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சர்க்கரை ஆலையினுடைய மதிப்பு 1500 கோடி அப்படின்னு சொல்றாங்க. இதுல எது உண்மை அப்படின்றது நமக்கு தெரியல. அதை பற்றிய விவரங்கள் நம்ம காளியம்மாட்ட கேட்டாதான் தெரியும். இதுல என்னன்னா 1500 கோடி மதிப்புள்ள ஒரு சர்க்கரை ஆலையை 89 கோடி ரூபாய்க்கு தூத்துக்குடியினுடைய எம்பி கனிமொழி அம்மா வந்து டிஆர் பாலு அவங்க மூலமா அதை எடுத்திருக்கிறதாக அவங்க தகவல் கொடுத்துருக்குறாங்க. இந்த சர்க்கரை ஆலையை நஷ்டத்துல ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சர்க்கரை ஆலையினுடைய சர்க்கரை ஆலையை ரெடி பண்ணாம, அதாவது ரீக்ரியேட் பண்ணி, அதான் ஒரு சர்க்கரை ஆலை அடைக்கப்படுதுன்னா அதுல வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகள், அது சார்ந்து இருக்கக்கூடிய விவசாயம் இப்படி நிறைய பாதிக்கப்படும். கரும்பு விவசாயிகள் இருந்து நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 2000 குடும்பங்கிட்ட பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப அதை எடுத்து நடத்துற அடுத்த நபர் வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணனா இந்த 2000 குடும்பமும் மிகப்பெரிய அளவுல ஒரு இழப்பை சந்திக்கும். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, சர்க்கரை ஆலையை எடுத்து சாராயம் தயாரிப்பதற்கான மூலப்பொருளை தயாரிக்கிற கம்பெனியாக அந்த கம்பெனியை மாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யாரு கொடுக்குறாங்கன்னா, நாம் தமிழர் கட்சியின் பேச்சாளரும் வேட்பாளருமாக களம் கண்ட காளியம்மாள் அவங்க தான் இந்த ஆர்குமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்றது தெரியல. ஒருவேளை இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இதற்கு கனிமொழி அம்மாள் என்ன பதில் சொல்ல போறாங்க? இது பொய்யா இருந்திருந்தா இந்நேரம் காளியம்மாள் மேல வழக்கு தொடரப்பட்டிருக்கும். ஆனா வழக்கு தொடரப்பட்டிருக்கா இல்லையான்றது தெரியல. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சாராயத்துக்கு எதிராக போராடிய கனிமொழி அம்மா இன்னைக்கு சாராய கம்பெனியை நடத்திட்டு இருக்காங்க, சாராய கம்பெனியை புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படின்றத மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். அதனால மக்கள் தனக்கான முகத்தை, தனக்கான ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கும்போது ரொம்ப கவனமா தேர்ந்தெடுங்க. அது ரொம்ப முக்கியம். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.